ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து எப்படி சமைச்சு சாப்பிட போகிறோன்னு தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ் யாராவது இதை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, டயபெட்டிஸில் இம்பேக்ட் ஆகி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சிக்கனை எடுத்துக்கலான்னா இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து டயபெட்டிஸும் இல்லைங்க, வெயிட் லாஸ் ஆகிறவங்க, உடம்புக்கு வந்து ப்ரோட்டீன் தேவைப்படுதுங்கிறவங்க வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டான்னு வைங்களேன், வெயிட் வந்து கெயின் ஆகும், உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி சமைச்சு சாப்பிட்றேன்னு தெரியும். தீயை போட்டாச்சு, தீ எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்குன்னு பார்த்தீங்களா? பானைக்கு வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. சிக்கன் வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து அப்படியே வெட்டி வச்சு காய்கறியை போட்டுற வேண்டியதான். சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு, இது எல்லாமே அப்படியே போடுறேன். மிளகு சீரகம் அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, இது கூட அப்புறம் தேவையான அளவு உப்பு. மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம்லாம் போடுறேன், பார்த்துடுங்க, சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக போடுறேன். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போடுறேன், ஒரு ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான். இனிமேல் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுன்னா எடுத்து சாப்பிட்ற வேண்டியதான். வெங்காயம், உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, பூண்டு, அப்புறம் மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்ந்து கறிக்குள்ளே சேர்ந்து எல்லாம் கொதிக்குது. சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதான். ஸோ நம்ம சிக்கனு, அதுக்கப்புறம் நம்ம போட்ட உருளைக்கிழங்கு, வெங்காயம் அதெல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. அப்புறம் வந்து இந்த சூப்பை வந்து கடைசியில் குடிச்சிருவேன். அதை வந்து இப்போ நான் செஞ்சு காமிக்க, நான் எப்படி குடிக்கிறேன்னு நான் பாருங்கள். இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், மண்பானையில் சமைச்சு சாப்பிட்டீங்களே வைங்களேன், உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியங்க. ஸோ நம்ம நோய் நொடியிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபுட் டயட் பிளான் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இது வந்து இப்போ நவீன முறையில் யாருமே இதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ முடிஞ்சளவு பழைய ஸ்டைலில் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்திடவும் லைஃப் லாங் வந்து எந்த ஒரு உடல்நிலை பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக நம்ம வாழலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதே நம்மளை ஒரு ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களுக்கு சுகர் பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என்னோடய ஃபுட் டயட் வந்து ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.